உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள்ல கர்த்தர் போட்ட ஒரு வார்த்தை என்னன்னா, சிலர் அதட்டுறாங்க, உங்களை பேச விடாம தடுக்கிறாங்க, உங்களை கடிந்து கொள்றாங்க. நீ ஏன் பேசுற? நீ பேசக்கூடாது. குடும்பத்துல சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வுல சரி, அல்லது உங்களுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையில சரி, நீ பேசாத, நீ பேசினா எல்லாம் தவறா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அதட்டுவாங்க. வேதாகமத்துல ஒரு சம்பவம் இருக்குது. என்ன சம்பவம்னா, 2 குருடர்கள் இயேசு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களுடைய பேச்சுகளை பேச தொடங்கினாங்க. அவங்க கேட்டது ஒண்ணே ஒண்ணுதான், எங்களுக்கு அற்புதம் வேணும், அற்புதம் வேணும்னு. ஆனா இதை பேசும் பொழுது மனுஷங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, அதை தடுத்தாங்க. நீ பேசக்கூடாதுன்னு அதட்டுனாங்க. ஆனாலும் அந்த குருடங்கள் சும்மா இல்லை, அதிகமா பேசுனாங்க. ஏசப்பா, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதம் நடக்கணும், எங்களுக்கு ஒரு அதிசயம் வேணும்னு சொல்லிட்டு பேசுனாங்க. ஆனா இவங்க கத்தி கூச்சலிட்டு பேசின உடனே இயேசு நின்று அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. எனக்கு குருடனா இருக்கிற எனக்கு பார்வை வேணும்னு சொல்லும் பொழுது ஏசப்பா அவங்களுடைய கண்களை திறந்தார். அது போலதான் இன்னைக்கு நீங்க பேசுங்க. உங்களுக்கு இந்த ஃப்ரீடம் இருக்கு, நீங்க பேசுறதுக்கு ஃப்ரீடம் இருக்கு. அதனால தாராளமா பேசுங்க. யார் அதட்டுனாங்களோ அவங்களை விட்டுட்டு உதறி தள்ளிட்டு ஏசப்பான்னு கூப்பிட்டு பேசுங்க. அவர் உங்களுக்கு நிச்சயமா அற்புதம் செய்வார். அற்புதம் செய்வாருன்னு தெரிஞ்சுதான் அங்க குருடங்க பேசுனாங்க. எனக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க, இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க, அற்புதம் செய்கிறதுக்கு இயேசு நிச்சயமா உங்க கூட இருக்கிறார். நீங்க பேசுங்க. யார் அதட்டுனாலும் பரவாயில்ல, இயேசு வண்டையில நீங்க வாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.